இதெல்லாம் காணும் போது, இதெல்லாம் அறியும் போது அல்லேலூயா அவர் வாசலண்டியில வந்து நிற்கிறார் என்று சொல்லி, இனி காலம் செல்லாது என்று சொல்லி நாம தெரியணும். அல்லேலூயா. அதை அறிய செய்ய, அதை அறிவிக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்பி நம்ம மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. இந்த நேரம் உன்னுடைய வியாதியை மாற்றும் என்று சொல்லி, அல்லேலூயா, உன் ஆயுசு நாட்களை பெருக செய்யும் என்று சொல்லி, அல்லேலூயா, வாழணுங்கிறதுக்காக அல்லேலூயா என்னென்ன காரியம் செய்கிறோம், என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம், அல்லேலூயா கொஞ்சம் கூட விளங்குறது இல்லை, கொஞ்சம் கூட உணர்வுங்கிறது இல்லை. ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்டால் வாழலாம். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய ஐக்கியத்தில் நின்றா வியாதி இல்லாமல் நிற்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அறிய செய்ய விரும்புகிறார், காலத்தை தெரியப்படுத்த விரும்புகிறார். நீ என்ன காலத்தில் இருக்கிறாய் என்கிறத சொல்லி உன்னை உற்சாகப்படுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அறிய செய்கிறார். அல்லேலூயா. காலத்தை அறிய செய்கிறார். அவரை குறித்தான காரியத்தை தெரிய செய்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்க முடியும், ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. நீ செழிப்பாய் என்று சொல்லி, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி, அல்லேலூயா, அதுக்குண்டான காலம் என்று சொல்லி, அதை நீ அறியணும்னு சொல்லி, அதை பரிசுத்த ஆவியானவர் அறிவிக்கிறார். தேவ சமூகத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறது தேவ விருப்பம் என்கிறத இந்த உலகத்தில் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் அல்லேலூயா சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. காலத்தை அறிவிக்கிறார். அவரை அறிகிற அறிவை அறிவிக்கிறார். அல்லேலூயா. தேவன் அருமையாக பேசினார். அவருடைய வார்த்தையை கேட்டால் நீடித்து வாழலாம் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், வியாதி இல்லாமல் வாழலாம் என்று சொல்லி, அல்லேலூயா. இது கஷ்டமா, இது உனக்கு நஷ்டமா, இதை நீ அறியலையா, உன்னை அறிவிக்க அவனால அல்லேலூயா தடுக்கப்பட்டதா? கொஞ்சம் என்ன பண்ணணுங்க, யோசனை பண்ணி, அல்லேலூயா, எவ்வளோ விலையேற பெற்றது, எவ்வளோ பெரிய ஒரு நேரம் என்று இந்த காலத்தை அறியணும், உணரணும். அல்லேலூயா. அங்கே இங்கே அசையாத படிக்க தேவ செய்தி கேட்கணும். அது ஒன்று ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உயர்த்தும், இப்போ இருக்கிற பிரச்சனையை மாற்றும். அல்லேலூயா. அவ்வளோ வல்லமை உள்ளது அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை. அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, உன் மேல் தங்கி இருக்கிறார், உன் மேல் இறங்கி இருக்கிறார். இந்த 7வது உபவாசத்தை அங்கீகரிக்கிற காலத்துல ஆவியானவர் இறங்கி, அல்லேலூயா, இந்த அனுபவங்களை அறிவித்து இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, அறிவையும், அல்லேலூயா, அறிவு, தேவனே அறிகிற அறிவு, காலத்தை அறிகிற அறிவு. அல்லேலூயா. ஆமா, எப்படி நடக்கணுங்கிறத நாம அறிகிற அறிவு எல்லாத்தையும் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம அறியாம இருக்கிறோம். நம்ம சபைக்கு வர்ற ஒரு சகோதரன் பஜார்ல காட்டி, பஜார்ல என்னை பார்த்துட்டு, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் வந்த, நீ காணமே. நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கூட அவருக்கு தெரில. அல்லேலூயா. அதே போலத்தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அறியாம இருக்கிறோம், தெரியாம இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இல்லை இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அறிவு. அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிலே இருந்த அந்த ஆவியானவருடைய அனுபவங்கள் இந்த கடைசி காலத்துல உனக்கும் எனக்கும் கிடைக்கும் என்று சொல்லி, அதை கிடைக்க வைக்கிறதான ஒரு நேரம் தான் இந்த உபவாச நேரம் என்று சொல்லி
இனி இருக்கிற உபவாச காரியங்களிலே தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்பி அல்லேலூயா பேசிக்கொண்டு இருக்கிறார். எதை மிஸ் பண்ணனாலும் அல்லேலூயா உபவாசத்தை மிஸ் பண்ணாதபடி வந்து நிற்க, காத்திருக்க, அல்லேலூயா இதுக்காக எழுந்து இருக்க தேவன் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உனக்கு தருவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அன்று சொன்னதான காரியத்தை இன்று பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சொல்லி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும் அல்லேலூயா ஆமா அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா ஆமா உன்மேல் தங்கி இருக்கிறார். ஆலோசனை அல்லேலூயா ஆமா அல்லேலூயா ஆமா. இப்போ இந்த ஆலோசனை சரியா தப்பா நீங்களே என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 11th முடிச்சு பியூசிக்கு போகணும். என்ன சப்ஜெக்டை எடுக்கணும் என்கிறது தெரில. எங்கள் மாமா வந்தார். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு வந்து என்ன பண்ணார், என்னென்ன காரியம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சார். அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அவரே வரவழைச்சி ஃபில்அப் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணார், அனுப்பினார். அல்லேலூயா. அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அல்லேலூயா எங்கள் மாமா என்ன பண்ணார், ஃபஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு போட்டார். எங்கள் அப்பா வந்தார் பாருங்க. ஃபஸ்ட் குரூப் படிக்கவே கூடாது, என் பையன் டாக்டர் ஆகணும், செகண்ட் குரூப் தான் எடுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமாம். ஃபஸ்ட் குரூப் மேக்ஸில் அந்த அளவுக்கு பிரில்லியன்ட்டு, 100க்கு 100 வாங்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. ஹைஸ்கூலில் படிக்கும்போது டெஸ்ட்டு வைப்பாங்க, டெஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக்க நானே கணக்கு போட்டு யார் கொடுத்துட்றேன், வாத்தியார் கொடுத்துட்றேன். ஆமாம், கம்ப்யூட்டர் போல் அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்ட் இதில் மேக்ஸில். ஆனால் நான் எடுத்தது என்ன, செகண்ட் குரூப். அல்லேலூயா. நான் கோட்டை விட்டது என்ன, ஃபெயில் ஆனது என்ன, செகண்ட் குரூப். ஜுவாலஜியில் தான் ஃபெயில். இப்போ எல்லாம் எது ஃபெயிலோ அதை எழுதுனா வந்துடலாம். அப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் எழுது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமாம். ஒரு தோல்வி அல்லேலூயா இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன, ஆலோசனை. யார் சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னார். எங்கள் அப்பா சொன்னாங்கங்கிறதுனால படித்ததுனால அல்லேலூயா தோல்வி அடைஞ்சாலும் அல்லேலூயா அதை கனப்படுத்தி அதை அறிந்து தேவன் இந்த பெரிதான ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில ஆலோசனைகள் நமக்கு விளங்காது, சரியா தப்புன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அல்லேலூயா. மேலோட்டமாக பார்த்தா இது தப்பான ஒரு ஆலோசனை தான் இல்லைங்களா. அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா ஃபெயில் ஆகும்போது தான் நான் எங்கே இருக்கேன், ஊழியத்தில் இருக்கேன். பாஸ் ஆகியிருந்தா அல்லேலூயா எங்கேயோ இருப்பேன். இன்னைக்கு அப்படி தான், பெற்றோரும் அப்படி தான். அல்லேலூயா. காலேஜுக்கு அனுப்பணும்னு சொன்னால் அல்லேலூயா விரும்புறதில்லை, படிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். தேவனை குறித்ததான அறிவு, தேவனை குறித்ததான காரியங்கள், அதை குறித்து படிக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாருங்க, விசேஷமாக உயர்த்துவார் என்கிறதான அறிவு உணர்வு இத்தனை காலமாக இருந்து கூட நமக்கு இல்லை. அல்லேலூயா. பையன் படிக்கிட்டுங்க, நீ சொல்லணும், நீ என்ன சொல்லணுங்க, நீ பைபிள் காலேஜ் போப்பா. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார்ன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னேன் சாட்சி. அல்லேலூயா. ஃப்ராங்க்லின் நான் என்ன சொன்னேன், பைபிள் காலேஜுக்கு போப்பான்னு சொன்னேன். அவன் கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படிந்து போனதுனால இன்னைக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, அஸ்ஸாமில் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விஐபிஸ், எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளோடு தான் அவன் கனெக்ட் ஆகியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். முதலமைச்சர் கிட்டேயே போய் டாக்ஸ் கொடுத்து காஸ்பல் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அஸ்ஸாம் மொழியை படித்து இருக்கிறார், இங்கிலீஷ் சர்வீஸு வச்சிருக்கிறார். அன்றைக்கி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அல்லேலூயா நீ காலேஜ் போனால் நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வரும்
அப்புறம் நீ எங்கே போ, பைபிள் காலேஜுக்கு போன்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், நீ பைபிள் காலேஜுக்கு போப்பான்னு. அல்லேலூயா. போனதுனால, இந்த ஆலோசனை கேட்டதுனால, தகப்பனுடைய ஆலோசனை கேட்டதுனால, அதுதான் நான் சொல்கிறேன். இவ்வளோ உங்களுக்கு விளக்கி சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. நாம் என்ன பண்ணியிருக்கணுங்க, அறிந்து இருக்கணும். எல்லாத்த காட்டிலும் தேவனுக்காக வாழ்கிறது, தேவனோடு வாழ்கிறது, ஊழியம் செய்கிறதா விசேஷம் என்று சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. மோடியை காட்டிலும் ஊழியக்காரர் தான் பெருசுன்னு சொல்லி அல்லேலூயா எல்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம அறிந்திருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா, அங்கீகரித்து இருக்கிறோமா, அறிந்திருக்கிறோமா, அனுபவத்தை அடைந்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. இன்னைக்கு கூட நாம் என்னத்தான் நினைக்கிறோம், என் பையன் அல்லேலூயா அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. சரி, தேவன் அறிவிக்க விரும்புகிறார், உனக்காக பேச விரும்புகிறார். ஆலோசனை வேதம் சொல்லுகிறது, நான் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. பலன். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் வாசிக்கும் போது அல்லேலூயா. ஆமாம், வேத பாத்திரங்கள் அல்லேலூயா வயதான காலத்தில் கூட அவங்களுக்கு பலனும் குன்றலை, கண் பார்வையும் குறையலை. அல்லேலூயா. ஆமாம், அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், எதை அறிஞ்சிருக்கிறோம், எதை முக்கியப்படுத்துகிறோம்? அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம உற்சாகப்படுத்துகிறார். சொத்து போயிருக்க உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் நல்லா சாப்பிட்றதுனால, நல்லா தூங்கிறதுனால, நல்லா வேலை செய்கிறதுனால அல்லேலூயா உனக்கு பலன் இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனால தான் உனக்கு பலன். கடைசி மட்டும் வாழலாம். அல்லேலூயா. இல்லைன்னா அல்லேலூயா 1க்கு 2க்கு நம்ம தூக்கணும். அல்லேலூயா கேவலப்பட்டு போகணும். உண்மை தானே? அல்லேலூயா. இதெல்லாம் தவிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரியம்தான் தேவனுடைய சமூகம். இன்னைக்கு பாருங்க, நம்ம பெருசாக எண்றது இல்லை, அலட்சியம் பண்ணுறோம், அசால்ட்டாக எண்றோம், விரும்புனா உட்காடுறோம், விரும்பலான்னு சொன்னால் எந்திரிச்சு ஓடிடுறோம். எவ்வளோ பெரிய வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. எப்படி பக்தியோடு இருக்கணும்? அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே சொன்னதுதான். ஜெயலலிதா கிட்ட எடக்காடு நம்ம சர்ச்சுக்கு வர ஐயா என்ன பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன், 3 நாள் குன்னூருக்கு வர சொல்லி அந்த அம்மா கிட்ட எப்படி போய் குனிந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அறிந்திருக்கிறோமா? அல்லேலூயா. உலகத்தில் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கிறத தெரிந்திருக்கிறோமா? அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல உன்னை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? எந்த அளவுக்கு பயம் இருக்கணும், எந்த அளவுக்கு பக்தி இருக்கணும்? இருக்குதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறிவிக்கதான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இது மட்டும் நமக்கு என்ன இல்லைங்க. அல்லேலூயா. ஆமா, பயப்படுகிற பயம் இல்லவே இல்லை, துணிச்சல். அல்லேலூயா. நான் நினைக்கிறது தான். அல்லேலூயா. ஆமா, ஆனா தேவன் உன்னை மாற்றி இருக்கிறார், ஆவியானவர் உன்னை நிரப்பி இருக்கிறார், அவருக்கு பயப்படுகிற பயத்தை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்க இயேசுவை பார்த்த போது செத்தவனை போல என்ன ஆயிட்டாங்க, விழுந்து கிடக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை. அல்லேலூயா. ஆமா, அந்த அளவுக்கு பயப்பட தக்கவர் அந்த தேவன் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம அறிந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை நாம பார்த்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு பயத்துல நாம நிற்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம துணிச்சலாக நம்ம காரியம் செய்கிறோம். தேவன் உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். அதான் சொன்னேன். அல்லேலூயா. கடைசி மட்டும் பலனோடு இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணுங்க? அல்லேலூயா. அவருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. 9:30 வரணும், 12:30 போகணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் உன்னை பலப்படுத்தும். கடைசி மட்டும் பலன் குன்றாத படிக்க உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. கடைசி மட்டும் தேவனுடைய சமூகத்துக்கு வரத்தக்கதான ஒரு பலனை உனக்கு தரும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு முடிங்க இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு மேல ஒரு ஐயா இருக்கிறார், பெட்டோட இருக்கிறார், வெளியே கூட வர்றதில்லை. அவ்வளோ குடும்பம் பாருங்க.
கொடுமை உனக்கு வேண்டுமா? அந்த பலவீனம் உனக்கு வேண்டுமா? அல்லேலூயா. தேவன் உன்னை உணர்த்த விரும்புகிறார். எதை சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் பலனை அல்லேலூயா சம்பாதிக்க முடியுங்களா? முடியவே முடியாது. உன்னை பலப்படுத்த தான் தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். காலத்தை அறியக்கூடிய ஒரு அறிவை தந்து இந்த காலத்துல நீ எழுந்திருக்கணும்னு சொல்லி தேவன் உன்னை உற்சாகப்படுத்த உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, உன்னை உற்சாகப்படுத்த தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அறிவிக்க விரும்புகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார். நீ என்ன செய்யணுங்கிறத கற்றுத்தர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறதை சொல்லி அதை மாற்ற விரும்புகிறார். அது என்ன என்கிறத என்ன பண்ண போறோம்? நம்ம வாசிக்க போறோம். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம வாசித்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 1-2 நம்ம வாசித்தோம். இப்போ நம்ம வாசிக்க போறோம். இப்போ நம்ம வாசிக்க போறோம். அல்லேலூயா. நீ எழுந்திருக்கணும், நீ ஊக்கமா இருக்கணும், நீ உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத தேவன் சொல்லி உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். வேதம் சொல்கிறது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. ஹலோ, இங்க இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உன்னோடு பேச விரும்புகிறார். நீ என்ன செய்யணுங்கிறத கற்றுத்தர விரும்புகிறார். எவ்வளோ ஈஸிங்கிறத உணர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? இது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி ஃபீல் பண்றோம். ஆனால் ஈஸி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா. எருசலேமே, அருமையான சகோதரனே சகோதரியே, வீற்றிரு. உபவாசத்துல வீற்றிரு, ஜெபத்துல வீற்றிரு, ஐக்கியத்துல வீற்றிரு. அல்லேலூயா. எந்த அளவுக்கு அல்லேலூயா ஆலயத்தோடு நிற்கிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை இந்த உலகத்துல விசேஷமாக நிறுத்துவார், விசேஷமாக எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொன்னேன், நீடித்த நாட்கள் வாழணும்னு சொன்னா நமக்கு தரப்பட்டதான ஒரு வழி இந்த வழிதான். இது கஷ்டமா? அல்லேலூயா. சரி. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன அநேக காரியத்துல சிறைப்பட்டு இருக்கிறோம், அடிமைத்தனத்துல இருக்கிறோம், மீட்க முடியாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதை மாற்றத்தான் தேவன் பேசுகிறார். அது எப்படி மாறும்? வீற்றிருக்கும் போது. அல்லேலூயா. உபவாசத்தில் நிற்கும் போது சிறையிருப்பு மாறும், அடிமைத்தனம் மாறும். ஒருவேளை குடிக்க அடிமையா இருக்கலாம், விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, துர் இச்சைக்கு அடிமையா இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாத்த விலக்கி எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து விசேஷமாக உன்னை எழுப்பத்தா ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கட்டுகள், அல்லேலூயா. ஆமா, கட்டப்பட்டு இருக்கிறோம். கட்டுகளை அவிழ்க்கிறதான ஒரு நேரம், உடைக்கிறதான ஒரு நேரம், அடிக்கடி சொல்கிறதான ஒரு காரியம். உள்ளான மனுஷனை அல்லேலூயா அழிக்கணும், எரிக்கணும். அல்லேலூயா. மிதிக்கணும், துரத்தணும், சொல்லணும். அல்லேலூயா. சொல்லாத மனுஷனே உன்னை நான் மிதிக்கிறேன் என்று சொல்லி, நீ இருக்காத என்று சொல்லி, என்னை விட்டு ஓடிப்போன்னு சொல்லி அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றதில்ல, செய்யறதில்ல. அல்லேலூயா. அதனால இப்போ எந்த ஒரு ஜெபத்திலையும் அல்லேலூயா இந்த காரியத்தை முக்கியப்படுத்தி, ஆண்டவரே குடும்பத்தாரோடு சேர்ந்து உன்னை அல்லேலூயா பிசாசை மிதிக்கிறோம் என்று சொல்லி, பொல்லாத மனுஷனை எரிக்கிறோம் என்று சொல்லி அல்லேலூயா அறிக்கை செய்து செய்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. இதனால தான் நாம் புதுப்பிக்கப்பட முடியும், புதிதாக்கப்பட முடியும், சகலம் புதிதாக முடியும். அல்லேலூயா.
நீடித்த நாட்களாக நீ வாழ முடியும். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எதிர்பார்ப்புகளை சந்திக்க முடியும். தேவன் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். அநேக நாட்களாக தடைப்பட்டிருக்கிற காரியத்தினுடைய தடையை உடைச்சு காரியத்தை அனுமதிக்க முடியும். எல்லாம் நடக்கும்படி சொல்லித்தான் உன்னை உற்சாகப்படுத்தத்தான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தூசியை உதிரி விட்டு, நம்ம சற்று போடுறோம், அப்படியே போடுறதில்லை, உதிரி தான் என்ன பண்ணுறோம், போடுறோம். அல்லேலூயா. ஆமாம். இங்கே சபையில் யாரோ சட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தேன், என்னடா நல்ல சட்டை இருக்கன்னு சொல்லி உதரும் போது பயங்கரமான பூச்சி ஒட்டிட்டு. அல்லேலூயா. கடிச்சா என்ன ஆகிறது? அல்லேலூயா. சீரியஸ் பாடும் போது உட்காரும். உண்மைதானே? அல்லேலூயா. உதறணும் இல்லை, தூசியை உதறணும் இல்லை, பாவம் இருக்கத்தான் செய்தில்லை. பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளைக்கு அதுக்குண்டான பாவங்கள், அதுக்குண்டான காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. உதறணும். அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாக பேசணும். அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன ஒரு பயிற்சி, அல்லேலூயா, சின்ன சின்ன யோகா செய்யும் போது அல்லேலூயா விசேஷமாக நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? எல்லாம் பெரிய பெரிய காரியமாக இருக்கும்னு சொல்லித்தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாம் சிம்பிளுங்க. அப்பப்போ உதறி போடும்போது, அப்பப்போ நம்ம உதறி அல்லேலூயா நம்ம ஜெபிக்கும் போது, அப்பப்போ நம்ம கூடி வரும்போது, இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது தேவன் உன்னை பூர்ண பரிசுத்தவானாக மாற்றி அல்லேலூயா நிறைவான ஒரு காரியத்தை செய்து உன்னை விசேஷமாக எடுப்பா நல்லவராக நம்ம மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்க அடக்க முடியல. பிள்ளைகளால் பெற்றோர் என்ன நொந்து நூலாயிட்டாங்க. அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நாம பண்ணுறதை பண்ணனா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அவர் செய்கிறத செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் பிராங்க்லினுடைய காரியத்தில் நடந்ததான அந்த இதை சொன்னேன். நான் கண்ணால் பார்த்ததுனால நமக்கு விளங்குது. நம்ம பார்க்காததுனால அதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. அல்லேலூயா. நம்மை சுற்றி சுற்றி பிசாசு என்ன பண்ணுவான்? பயங்கரமான காரியத்தை செய்வான். அதே டைமில் நம்ம சுற்றி சுற்றி பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை பாதுகாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனால் இருக்குது. உன்னை கெடுக்கணும், உன்னை அழிக்கணும், உன்னை அல்லேலூயா கொல்லணும். திருடன் திருடவும் கொல்லவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. ஆக்சிடென்ட்டு தரணும், எல்லாத்தையும் செய்யத்தான் சுற்றி சுற்றி வர்றான். இனி நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கோம்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். எப்போ ஒரு நிமிஷம்தான் அல்லேலூயா எல்லாம் என்ன ஆயிடுதுங்க? அப்செட் ஆகிடும். உன்னை எச்சரிக்க, உன்னை ஊக்கப்படுத்த, உன்னை உற்சாகப்படுத்த, எந்த காரியமாக இருந்தாலும் எல்லா காரியத்தை காட்டிலும் தேவனோடு இருக்கிற காரியம் விசேஷமானது. அது உன்னை காக்கும், பிள்ளைகளை காக்கும். அல்லேலூயா. ஆமாம். பிள்ளைகளுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், எவ்வளோ செலவு பண்ணியும் அவங்களால எவ்வளோ ஒரு நிந்தை, ஒரு அவமானம் நாம் சந்தித்திருப்போம். எல்லாத்தையும் மாற்றத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். உன் வாழ்நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் முதலாவது உன் தகப்பனின் தாயையும் கனப்பண்ணுவாயாக. அல்லேலூயா. உறவை கனப்படுத்தணுங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி கனப்படுத்தினாமா அறிந்திருக்கணுங்க. அல்லேலூயா. ரூத்தை பாருங்க. அல்லேலூயா. மாமியாரை பற்றி கொண்டாங்க. மாமியார் என்ன சொன்னாலும் கேட்டாங்க. அதுக்கு பாருங்க ஆழமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷன் அந்த மனுஷங்கிட்ட போய் படுத்துரு அப்படின்னு சொல்லும்போது செஞ்சாங்க. நம்ம செய்வோமா? அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நாம என்ன பண்றதில்ல? குடும்பமாக வாழ விரும்புறதில்லை. அல்லேலூயா. மற்றவங்களை நம்ம என்ன பண்றோம்? தடையாக எண்றோம். அல்லேலூயா. அவங்க போயிட்டா சரிங்கிறோம். சரியா? அதுதான் தப்பு. அல்லேலூயா. ஆமாம். நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த ஐக்கியம் சிதறும் போது அல்லேலூயா என்னென்ன வரும் என்கிறத நீ காண்பாய். இதெல்லாம் விளையாட்டுக்கு அல்லங்க, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியங்க.
ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னால், சரியாக வாழணும்னு சொன்னால் சரியாக நாம இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆமாம், சகிக்கணுங்க. இன்னைக்கு சகிக்கிறத நம்மளால முடியறது இல்லை. மன்னிக்கிறதுங்கிறதான ஒரு மாண்பு இல்லவே இல்லை. நம்ம கிறிஸ்தவங்க சொல்லிட்டு நின்னா எப்படிங்க? உன்னை மாற்ற விரும்புகிறார், எழுந்திருக்க செய்ய விரும்புகிறார், சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார், ஐக்கியத்தில் நிறுத்த நிலைக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு மாற்றத்தை தர நல்லவராக தேவன் நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 52வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. அல்லேலூயா. சிறைப்பட்டு போன அனுபவத்துல இருக்கிற உன்னை பார்த்து உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்போ ஆவியான் சொல்றாரு, நான் அவிழ்த்து விடுவேன். நம்மளால முடியல, அதையும் கூட செய்ய முடியல. அல்லேலூயா. தேவன் கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நீ உச்சத்தில் இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகருக்கு நீ நன்மையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்ய தேவன் இறங்கி வந்து இருக்கிறார். இந்த உபவாசத்தில் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுக்க இறங்கி வந்து இருக்கிறார். இப்போ ஆவியான் சொல்றாரு, அறுத்து விட்டேன்னு நினைச்சு. அல்லேலூயா. யாருக்காச்சும் தெரியுதுங்களா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தக்கம் இந்த உபவாசத்தினுடைய அருமை. ஒவ்வொரு முறையும் உபவாசத்தினுடைய அருமையை சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கேட்டுட்டு போறோம். அல்லேலூயா. தொடர்ந்து அதை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். அல்லேலூயா. உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையே உண்டாகட்டும். தூசியை உதறிவிட்டு அல்லேலூயா உன்னை எழுப்ப பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சபையை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சபையிலே ஒரு உயர்மீச்சை தர விரும்புகிறார். ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? இறைமை மூலமாக விசேஷமாக பேசுகிறத இப்ப நாம கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா இந்த அனுபவத்தில் இருக்கிறதான உன்னை எழுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி அல்லேலூயா உன்னை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கும் போது 8வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்கிறது, அல்லேலூயா, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. அல்லேலூயா. ஆமா, நீ வழி தப்பிட்டே, எண்ணம் தரல, ஆலோசனை தரல, எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லித்தான் நீ செய்யற, எல்லாம் தப்புங்கிறத ஆவியானவர் சொல்லி நீ வழி திரும்பணும்னு சொல்லி அல்லேலூயா உன்னை உற்சாகப்படுத்துகிறார். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? வழி தப்பி போகிறது என்ன என்றென்றைக்கும்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகியும் அல்லேலூயா சரியான வழியில நிற்காத படிக்க, நடக்காத படிக்க, வழி தப்பித்தான் நடக்கிறோம். தேவன் திருப்பித்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறது என்ன? திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. நான் இருக்கிற தீர்மானத்திலிருந்து திரும்பவே மாட்டேன். அல்லேலூயா. ஒரு ஆலோசனையை கேட்டா ஓகே சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா ஓகே. அல்லேலூயா. திரும்ப முடியறதில்ல, திரும்ப விரும்புறதில்ல. அல்லேலூயா. தேவன் உன்னை திருப்பத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன்னை மாற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, விழுந்தவர்கள் ஒருவேளை விழுந்தவர்களா இருந்தா எழுந்திருக்கிறது இல்லையோ, மாறுகிறது இல்லையோ, பாசத்தை காட்டுகிறது இல்லையோ, நமக்கு உதவியாக இருக்கிறது இல்லையோ, நம்மோடு பட்சமாக பேசுகிறது இல்லையோ. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நாம டிசைட் பண்ணிட்டோம், அல்லேலூயா, இவங்களோடு வாழவே முடியாது என்று சொல்லி இப்ப ஆவியான் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, எழுந்திருக்கிறது இல்லையோ,
வழி தப்பி போனவங்க திரும்புகிறது இல்லையோ? அல்லேலூயா. ஆனாலும் எருசலேமர் ஆகிய இந்த ஜனம் என்றென்றுக்கும் வழி தப்பி போகிறது என்ன? நீ தான் வழி தப்பி போயிருக்கிறாய். அவங்க சரியா தான் நடக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சரியா இருக்கிறேன் என்று சொல்லி செய்கிற நினைக்கிற நீ தான் தப்பி போயிருக்கிறாய். அல்லேலூயா. உன்னை மாற்றத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாக ஓடி போனாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற மனுஷன் இல்லை, நீ இல்லை, மனஸ்தாபப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. இந்த காரியத்தினால நம்ம பாதிக்கப்படுறோம். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுங்க, உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை மன்னிக்க நம்மளால முடியல. நாம எப்படி மன்னிக்கப்பட முடியும்? நாம எப்படி நிச்சயத்துல நிற்க முடியும்? அல்லேலூயா. மாற்ற விரும்புகிறார். என்னதான் ஆனாலும் அல்லேலூயா, என் மகன் கையில் தான் சாகுறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற நீ பாக்கியமா. அல்லேலூயா. மாறும் என்று சொல்லி நமக்கு சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி, நன்மை கிடைக்கும் என்று சொல்லி, சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, வேலை வசதி கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, தேவன் உன்னை உணர்த்த உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? எழுந்திருப்பாங்க. உன்னை எழுப்பத்தான் தேவன் கொண்டு வந்து, வழி தப்பி போன உன்னை சரியான வழியில நடத்தத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இவ்வளோ பெரிய காரியம் இந்த உபவாசத்துல நடக்கிறது என்று சொல்லி, உனக்காக ஆவியானவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த அனுபவத்துல தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி தேவன் உனக்காக பேசுகிறார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமை படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சோர்ந்து போய் இருக்கிறதான, நித்திரையில இருக்கிறதான, தூக்கத்துல இருக்கிறதான, விளங்காம இருக்கிறதான, அல்லேலூயா, சரியான ஆலோசனையை அறியாம இருக்கிறதான உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார். ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொன்னதான காரியத்தை ஆவியானவர் சொல்லி உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப 13வது அதிகாரத்துல 11வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிந்தவர்களாய், அதான் தேவன் காலத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. ஆமா, யுத்தத்தின் காலங்கள் எப்ப என்ன நடக்கும் சொல்லி தெரியாது. அல்லேலூயா. வியட்நாம் என்கிறதான தேசத்துக்கு இன்ப சுற்றுலா போனவங்க, அல்லேலூயா, ஆமா, கப்பலில் போனவங்க கடல் அலைச்சீட்டத்தால மடிந்து போனதை கண்ணால பார்க்கணும். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. நாம நினைக்கிறோம் அல்லேலூயா என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது, நமக்கு விளங்காது. சரியான நடக்கும்னு சொன்னா சரியானதை நாம் என்ன பண்ணணும்? விளங்கி கொள்ளணும். சரியானதெல்லாம் நாம் நிற்கணும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க காலம். இன்னைக்கு நம்ம தூங்கித்தான் இருக்கிறோம், உற்சாகம் இல்லாம தான் இருக்கிறோம். உபவாசம் என்று சொன்னா அல்லேலூயா, அது நமக்கு கசப்பாகத்தான் இருக்கிறது. என்ன உபவாசம்? எங்களுக்கு இதே பொழுப்பு என்று எண்ணி நிற்கிற உன்னை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, இதுதான் உன்னை நிறுத்த செய்யும், உன் குடும்பத்தை மாற்ற செய்யும், சபையை எழுப்பும். அல்லேலூயா. இந்தியா லெவல்ல அல்லேலூயா, ஆமா, பேசத்தக்கதான ஒரு சபையாக தேவன் மாற்றத்தான் நம்ம மத்தியில பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா.
ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிறதான ஒரு காரியம், தேவன் உன்னோடு இடைப்படுகிறதான ஒரு காரியம், உன்னோடு பேசி உன்னை நடத்துகிறதான காரியம், அல்லேலூயா, சமீபமாயிற்று. அல்லேலூயா. இது மட்டும் இருக்கிற மாதிரி இல்லை. விசேஷமாக உன்னை நடத்த, விசேஷமாக உன்னை உயர்த்த, தேவன் பேச, தன்னை வெளிப்படுத்த. அல்லேலூயா. ஆமா, வேதத்துல வாசிக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, பிலிப்பா சொல்றாரு, நீ வண்ணாந்தரத்துக்கு பாப்பா, அங்கே அல்லேலூயா ஒரு தேசத்தினுடைய அதிகாரி இருக்கான், அவனை சந்தித்து அவனுக்கு என்ன சொல்லு, சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லு. அல்லேலூயா. அதே போலதான் தேவன் உலகத்தினுடைய அநேக இடங்களுக்கு உன்னை கொண்டு போக, அநேகருக்கு ரட்சிப்பாக உன்னை மாற்ற தேவன் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய காரியத்தை பெருசாக எண்ணி, அல்லேலூயா, ஆமா, நாம ஏமாந்து போறோம். தேவன் உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை அறிய செய்து உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடுவோம். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குத்தத்தம், பொறாமை உள்ளவர்களாக நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடுவோம். துர் இசைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்வோம். அல்லேலூயா. ஆமா, இயேசுவை தரித்து கொள்வோம். இயேசுவோட இருப்போம். இயேசு உன்னை நடத்துவார், இயேசு உன்னை பேசுவார். அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கிறதோ எல்லாம் உன்னை கொண்டு நடக்கும் என்று சொல்லி, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். நம்முடைய மனநிலை எப்படி, நம்முடைய உடல்நிலை எப்படி, நம்முடைய தீர்மானம் எப்படி, அல்லேலூயா, நம்முடைய மாற்றம் எப்படி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இனி வாழ்ந்தா விசேஷமாகத்தான் வாழ்வோம். வாழ முடியலன்னு சொன்னா அல்லேலூயா விசேஷமாகத்தான் நம்ம பாதிக்கப்படுவோம். ஓ சொல்லியும் நம்ம கேட்கலன்னு சொன்னா இனி அல்லேலூயா நம்ம மாற்றத்துக்குண்டான காரியம் இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, இதனுடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷத்துல சொன்னதான காரியத்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சொல்லி உன்னை ஊக்கப்படுத்த விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்கிறத யோவானுக்கு வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையில வெளிப்படுத்தினார்? அந்த அளவுக்கு தனிமையான கொடூரமான பத்ம தீவில தான் தேவன் பேசினார். அல்லேலூயா. ஏசி அல்லேலூயா அறையல பேசல, விசாலமாக இருக்கும்போது பேசல. அல்லேலூயா. ஆமா, அடுத்த செகண்ட் மரணம் என்று சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியாவில் இருக்கும்போது தான் யார் பேசினாருங்க? ஆவியானவர் பேசினாரு. கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி, அதே போல தான் கடைசி காலத்தில் உன்னை கொண்டு என்னென்ன நடக்கும் என்கிறதை சொல்லி உன்னை உற்சாகப்படுத்த தான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, யோவான் என்ன பண்ணிட்டாங்க? குதிக்கிற எண்ணெயில போட்டு எடுத்தாங்க. அல்லேலூயா. அது வலிக்கல. அல்லேலூயா. என்னதான் இனி நீ துன்பப்பட்டாலும், என்னதான் பாதிக்கப்பட்டாலும் அது உன்னை பாதிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த முகாந்தரம் தான் தேவன் பேசுகிறதான ஒரு முகாந்தரம், உன்னோடு பேசுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. அந்த யோவான் மூலமாக பேசினதான காரியத்தை இந்த நாளில உனக்காக பேசி இந்த கடைசி காலத்துல நீ எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி, அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆகையால் நீ இன்னா நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்து மன திரும்பி ஆதியில செய்ததான கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மன திரும்பாத பட்சத்தில் உன் விழுக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து. ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்க கொடுப்பே. அல்லேலூயா. ஆமா,
நித்தியத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இனி இந்த உலகத்தில் அல்லேலூயா வாழ போகிறோமோ சந்தேகம் தான். ஆனால் நித்தியத்தில் வாழ போகிறோம். நித்தியத்துக்கு முன்னால் வழியத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன இடத்துல விழுந்தா என்கிறத நினைத்து ஆவியானவர் உணர்த்துகிறார். என்ன இடத்துல விழுந்தாய் என்று சொல்லி பேசுகிறார். மன திரும்பி தேவனுக்காக இந்த கடைசி காலத்தில் நீ செய்கிறதான காரியம் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, அல்லேலூயா, இப்போ இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றும் என்று சொல்லி, சமாதானத்தை ஊற்றும் என்று சொல்லி, சந்தோஷத்தை தரும் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். மன திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆரம்பம் அல்லேலூயா முடியலை. சொல்லணுங்கிற காரியம் 5 காரியத்தை சொல்லவும் முடியலை. அல்லேலூயா. தொடர்ந்து அல்லேலூயா ஆவியானவர் பேசுவாராக. பேசுகிறதுனால நம்ம பாதுகாப்பாராக. மரணக்கட்டை உடைத்து விசேஷமாக நம்மை எழுப்புவாராக. அல்லேலூயா. சரி, இப்போ நான் முடிக்க போகிறேன் 10 நிமிஷத்தில். சந்தோஷம் தானே? நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்போ தேவன் என்ன செய்ய போகிறார் என்கிறத அறிந்து, தேவன் பேசினதான காரியத்தின் மீது தேவன் உன்னை எப்படி ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார் என்கிறத அறிஞ்சு, அதுக்கு ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொல்லி தெரிந்து என்ன பண்ண போகிறோம், நாம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 92வது சங்கீதம் 10வது வசனத்தின் மீது ஆவியானவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, நீ என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவாங்க, சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவாங்க. அல்லேலூயா. சோர்வை கொண்டு வந்த புறம்பான மனுஷன் அழியவே அழிவான் என்று சொல்லி, இது ஆவியானவர் இந்த நாளிலே செய்ததான காரியம் என்று சொல்லி, அழிப்பேன் என்று சொல்லி, மிதிப்பேன் என்று சொல்லி, விளக்குவேன் என்று சொல்லி, உன்னை மோசம் போக்கினதான காரியம் அது மாறும் என்று சொல்லி, நான் மாற்றுவேன் என்று சொல்லி தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு என்ன, உன் கொம்பு காண்டா மிருகத்தின் கொம்பை போல அல்லேலூயா உயரும் என்று சொல்லி, அல்லேலூயா, காண்டா மிருகத்தினுடைய கொம்பை போல பலன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு பலன். அல்லேலூயா. ஆமாம், நீ 120 வருஷம் வாழ்வாய். அல்லேலூயா. அதே பலனில் இருப்பாய் என்று சொல்லி, அல்லேலூயா. இதே பலனை அல்ல தேவன் தருகிறதான பலன். அந்த பலனை தரத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். பலன். அல்லேலூயா. இவ்வளோ பிரயாசப்படுகிறது, இவ்வளோ சாப்பிட்றதுல எதுக்குங்க? பலனாக இருக்கணும், அல்லது ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆவியான சொல்கிறாரு, அல்லேலூயா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உனக்கு தரத்தா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். பலன், உறுதி. அல்லேலூயா. தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம், பிசாசை மிதிக்கிறதான ஒரு ஆர்வம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடியதான ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகம். அல்லேலூயா. ஆமாம், தேவனோடு நிற்கக்கூடியதான ஒரு அனுபவம் எல்லாம் பெருகும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கர்களுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என்று சொல்லி, நீதிமான் பனையை போல செலுத்தி லீபனோனில் உள்ள கேதுரு போல வளருவான் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க, இந்த உபவாசத்தில் நிற்கிறவங்க, தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பாங்க என்று சொல்லி, ஓ ரபா தபா திபி கபா ரகா, இதெல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன், அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், சோர்வை மாற்றி. அல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம கேட்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் அடிச்சோம், என்னை நிரப்பம் அடிச்சோம், என்னை எழுப்பம் அடிச்சோம்.
தேவனை நோக்கி நம்ம பார்க்க போறோம், ஜெபிக்க போறோம். பார்ப்போமா, ஜெபிப்போமா? அப்படியே